ஆயிஷா, உன்ன மாதிரி ஏழையோட வாழ்ந்து என் வாழ்க்கையை வீணாக்க மாட்டேன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த காணொலியில ஒரு அருமையான கதையை தான் நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். கண்டிப்பா இந்த கதை உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். முதல்ல இந்த கதையோட கரு என்னன்றதை சொல்லிடுறேன். ஆயிஷா அப்படின்றவங்களுக்கு அக்ரம்னு ஒரு கணவர் இருக்காரு. ரொம்ப நல்ல கணவரா தான் இருப்பாரு. ஒய்ஃபு கிட்ட சண்டைன்னு போடவே மாட்டாரு. இவங்களுக்கு அம்சான்ற ஒரு பையன் இருக்கான். சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாலும் ஏழ்மையான வாழ்க்கையா இருக்குல்ல, இது ஆயிஷாக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. இந்த மாதிரி நிலைமையில ஆயிஷா ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அந்த முடிவை அவங்க எடுத்ததை நினைச்சு அக்ரம் உடஞ்சு போயிடுறாரு. அதுக்கப்புறம் அக்ரமோட வாழ்க்கையில என்னெல்லாம் நடந்தது, ஆயிஷாவோட வாழ்க்கையில என்னெல்லாம் நடந்ததுன்னு சொல்றதுதான் மீதி கதை. கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரி ஏற்கனவே நிறைய கதைகளை நம்ம போட்டிருக்கோம். அதெல்லாம் கேட்கணும்னா நீங்க கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த கதையை முழுசா கேட்கறதுக்கு போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்க போடுங்க. அப்பதான் உங்களை மாதிரி பாக்குற நிறைய பேர்கிட்ட இந்த காணொலி கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப இந்த கதைக்குள்ள நம்ம வந்துடலாம். அதாவது அக்ரம பொறுத்த வரைக்கும் ஆயிஷான்னு ஒரு மனைவி இருக்காங்க. ரெண்டு பேருமே வீட்டுல பார்த்துதான் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப சந்தோஷமா தான் வாழ்க்கைய ஆரம்பிச்சிருப்பாங்க. கொஞ்சம் இவருக்கு சம்பளம் எல்லாம் கம்மி தான். அக்ரம்க்கு சம்பளம் கம்மி தான். ஆயிஷாவை பொறுத்த வரைக்கும் வேலை எல்லாம் பார்க்கல. ஒரு ஏழ்மையான வாழ்க்கையை வாழ்றது ஆயிஷாக்கு கொஞ்சம் கொஞ்சமா சலிப்ப தருது. இவங்களுக்கு அம்சான்னு ஒரு பையன் இருக்கான். முடிஞ்ச அளவுக்கு இவருமே பையனுக்கு படிப்பை நல்லா தந்துடணுன்றதுக்காக முடிஞ்ச அளவுக்கு நல்ல ஸ்கூல்ல சேர்க்கிறாரு. அதனால முன்னளவுக்கு கூட ஆயிஷாக்கு எதுவுமே இவரால் வாங்கி தர முடியல. இப்ப மனைவி ஆசைப்பட்ட எல்லாத்தையுமே ஒரு டைம் இவர் வாங்கி வாங்கி தந்திருப்பாரு. மனைவியும் கொஞ்சம் சந்தோஷமா இருந்திருப்பாங்க. ஆனா இப்ப பையனோட படிப்பு முக்கியம்ல. அந்த பையனோட படிப்பு செலவுக்காக எல்லா காசையும் இவர் செலவு பண்ணிட்டு இருக்காரு. மனைவிக்கு என்னதான் பையன் படிப்பா இருந்தாலும் நமக்கு ஹஸ்பண்ட் எதுவுமே பண்ண மாட்டாரு. அதுக்கு காரணம் இந்த ஏழ்மையான வாழ்க்கை தானே. ஹஸ்பண்டுக்கு சம்பளம் உயரவே இல்லை, அதே மாதிரிதான் இருக்கு. நம்ம அப்ப ஆசைப்பட்ட எதையுமே செய்ய முடியாதா அப்படின்ற மாதிரி ஆயிஷாக்குள்ள நிறைய குழப்பங்கள்லாம் போயிட்டு இருக்கு. அக்ரம் அந்த விஷயத்த உணர்றாரு. ஒன்னும் இல்ல ஆயிஷா, இப்ப நான் பாத்துட்டு இருக்கேன்ல, அந்த வேலையில எனக்கு முன்னேற்றம் கிடைச்சிரும், அது மூலியமா நம்ம லைஃப் மாறிடும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஆனா ஆயிஷாக்கு அந்த நம்பிக்கை வரவே மாட்டேங்குது. என்னடா இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்குமே, ஒரு ஏழ்மையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்குமே, நம்ம நினைச்ச எதையுமே பண்ண முடியலையே அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க. இவங்களுமே பையனுக்காக கொஞ்சம் பொறுத்து போறாங்க. ஏன்னா ஹஸ்பண்டை விட்டு பிரிஞ்சு போயிட்டா என்னன்ற மாதிரிலாம் கூட இவங்களுக்கு தோணுது. ஏன்னா ஹஸ்பண்டை பொறுத்த வரைக்கும் நல்ல டைப்பு, நல்லபடியா தான் நம்மளை பாத்துக்கிறாரு. ஆனா இந்த மாதிரி விஷயமே நமக்கு பிடிக்கலையே, நம்மளுக்கு வேண்டிய எதுவுமே பண்ண முடியலையே அப்படின்ற மாதிரி இவங்களுக்குள்ள ஒரு வருத்தம் இருந்துகிட்டே தான் இருக்கு. இந்த மாதிரி நிலைமையில இவங்க ஒருத்தரை சந்திக்கிறாங்க. அவர் பேரு ஃபர்ரான் அப்படின்றது. ஒரு சந்தையில வச்சுதான் ஃபர்ரானை முதவாட்டி பார்த்திருப்பாங்க. அந்த ஃபர்ரானை பொறுத்த வரைக்கும் சகஜமா இவங்க கிட்ட பேச்சு கொடுக்குறாரு. இவங்களுமே பேச்சு கொடுக்குறாங்க. அப்படி பேசிட்டு இருக்கும் போது இவங்க பழக்கம் கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாகுது. இப்ப எதர்ச்சியா சந்திச்சு பேச ஆரம்பிச்சவங்க அடிக்கடி பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பேசும்போது ஃபர்ரானை பத்தி உங்களுக்கு தெரிய வருது. அவர்கிட்ட சொந்தமா கார் இருக்கு, கொஞ்சம் பணக்கார லைஃப வாழ்ந்துட்டு இருக்காரு. இதை தாண்டி அவரோட மனைவியை விட்டு பிரிஞ்சுட்டாரு அப்படின்றதெல்லாம் இவங்களுக்கு தெரிய வருது. பேசாம ஃபர்ரான் கூட நம்ம சேர்ந்துட்டா என்னன்ற மாதிரிலாம் இவங்களுக்கு ஒரு எண்ணம் வர ஆரம்பிக்குது. ஏன்னா அக்ரம் கூட சேர்ந்து நிம்மதியா ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தாலும் ஏழ்மையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்குமே, இன்னும் எவ்வளவு நாள் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்றது, பேசாம நம்ம ஃபர்ரானை கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்னன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஃபர்ரானுமே அதுக்கேற்ற மாதிரி தான் இவங்க கிட்ட பழகிட்டு இருக்காரு. எனக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னும் போது இவங்களுமே நான் ஏற்கனவே திருமணம் ஆனவன்ற மாதிரிலாம் சொல்லும் போது, எனக்கு தெரியுங்க, உங்க ஃபேமிலியை பத்திலாம் எனக்கு தெரியுங்க, நீங்க என் கூட இருந்தா உங்க லைஃப் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், என் லைஃபும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், நீங்க யோசிச்சு முடிவை சொல்லுங்கன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்படியே தான் போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி நிலைமையில அக்ரம் வேலை பார்த்துட்டு இருக்கும் போது கால்ல அடிபட்டுருது. இப்ப கால்ல பலமா அடிபட்டதுனால டாக்டர் என்ன சொல்றாருன்னா, இதுக்கப்புறம் நீங்க கொஞ்ச நாள் நடக்கிறதே கஷ்டம், கால்ல பெரிய அடிபட்டுருக்கு, நீங்க ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும்ன்ற மாதிரி சொல்றாரு. அந்த வேலையில இருந்து வர காசை வச்சுதான் இவர் ஃபேமிலியை ரன் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப அந்த சம்பளத்துக்கே பிரச்சனைன்ற மாதிரி ஆயிடுச்சு இல்ல. இதனால ஆயிஷா பயங்கர கடுப்பாயிடுறாங்க. ஏன்னா ஹஸ்பண்டை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாருன்னா, ஆயிஷா நீ கொஞ்ச நாள் மட்டும் ஏதாவது ஒரு வேலைக்கு போறியான்ற மாதிரி கேட்கறாரு. இவ்வளவு நாள் ஒய்ஃபை வேலைக்கெல்லாம் அனுப்பக்கூடாதுன்னு நினைச்சிருப்பாரு. இப்போ நீ கொஞ்ச நாள் மட்டும் ஒரு வேலைக்கு போறியா, நான் ஓரளவுக்கு தேறி வந்ததுக்கு அப்புறம் நான் பாத்துக்கிறேன்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஆனா ஆயிஷாவை பொறுத்த வரைக்கும் ஃபர்ரான் சொன்னதையே யோசிச்சுட்டு இருக்காங்க. ஃபர்ரான் இந்த மாதிரி ஒரு ஆஃபரை நமக்கு தந்திருக்காரு, பேசாம அந்த ஆஃபரை எடுத்துக்கிட்டா என்னன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. ஹஸ்பண்ட் கிட்ட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஹஸ்பண்ட் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, என்ன நீங்க அப்படி என்ன பாத்துட்டீங்க, இது வரைக்கும் பெருசா நான் ஆசைப்பட்ட எதையுமே நீங்க வாங்கி தரல அப்படின்னு சொல்லும் போது ஹஸ்பண்டுமே புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. நம்ம அம்சாவை நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணுன்றதுக்காக தானே இவ்வளவு நான் கஷ்டப்பட்டு இருக்கேன், புரிஞ்சுக்கோ, சரி ஒன்னும் பிரச்சனை இல்லை, எப்படியாவது மேனேஜ் பண்ணிக்கலாம், நான் சீக்கிரமா தேடி வந்துடுறேன், உன்னை நல்லபடியா பாத்துக்கிறேன், உன் ஆசை எல்லாத்தையும் நான் நிறைவேற்றுறேன்னும் போது இவங்க போக போக வேணும்ட்டே பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த பிரச்சனையில ஒரு ஸ்டேஜ்ல எனக்கு வேற ஒருத்தர் கூட பழக்கம் மாதிரி ஏற்பட்டிருக்கு, பேச்சுவார்த்தை பழக்கம் தான் ஏற்பட்டிருக்கு. அந்த ஃபர்ரானை பொறுத்த வரைக்கும் என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாரு, நான் அவர் கூட போக போறேன்னு சொல்லும் போது, நீ என்ன இப்படி பேசிட்டு இருக்க, நம்ம ரெண்டு பேருமே அந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்கா இருந்துமே நீ இப்படி பண்றது சரியான்ற மாதிரி அக்ரம் கேட்கும் போது, இல்ல நான் பண்றது சரிதான்ற மாதிரி பேசுறாங்க.
இதை தாண்டி ஹஸ்பண்டை விட்டுட்டு போறதுக்கு நினைச்சா கூட பரவாயில்ல, பையனுமே இவங்களுக்கு வேணாம்னு நினைக்கிறாங்க. அதாவது நம்மளுக்கு அம்சா வேணாம், அம்சாவை இவரே பார்த்துக்கிட்டோம், நம்ம வந்து புதுசா ஒரு லைஃப் அமைச்சுக்கலாம், நம்ம ஒரு பணக்கார லைஃபை வாழலான்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அக்ரம் மனசை மாத்துறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்றாரு. இந்த மாதிரிலாம் பண்ணாத, பையனை விட்டுட்டு போவியா, பையனை பார்க்காம உன்னால இருக்க முடியுமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கும்போது, என்னால இருக்க முடியும், எனக்கு வந்து ரிச்சான லைஃப் தான் வேணும்ன்றது ஸ்டார்டிங்ல இருந்து ஆசை, இந்த மாதிரி ஒரு லைஃபை கடைசி வரைக்கும் என்னால வாழ முடியாது, நான் ஸ்டார்டிங் தான் இப்படி வாழ்ந்துட்டேன், முடிவுலையாவது சரி நல்ல வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிறேன், நான் போறேன்ற மாதிரிலாம் இங்க இருந்து போறாங்க. இவர் எவ்வளவோ கெஞ்சி பாக்குறாரு, அதை மீறி போனோன்னா இவருக்குமே என்ன பண்றதுன்னு தெரியல, இவர் உடஞ்சு போன மாதிரி உட்காந்துட்டு இருக்காரு. அம்சா வந்து ரொம்ப சோகமா இருக்கும் போது இவருமே பையனுக்கு ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இனி உனக்கு அம்மா அப்பா எல்லாமே நான் தான், கவலைப்படாத, உன்னை நல்லபடியா பாத்துக்கிறேன்ற மாதிரிலாம் அந்த பையன் கிட்ட சொல்லிட்டாரு. இவரை பொறுத்த வரைக்கும் இப்ப நடக்க முடியாத பிரச்சனை இருக்குல்ல, இவர் வந்து வேலைக்கு போனோம்னா நடக்கணும், இப்ப நடக்க முடியாம இருக்கிறதுனால என்ன பண்றது, சரி நம்ம செருப்பு தைக்கிறது இந்த விஷயத்த பண்ணலான்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப பக்கத்துலயே வந்து ஒரு செட்டப் பண்ணிடுறாரு, இவர் வீட்டுக்கிட்டே ஒரு செட்டப் பண்ணிடுறாரு. இப்ப செருப்பெல்லாம் தைக்கிற மாதிரி போர்டெல்லாம் வச்சிடுறாரு. அது மூலியமா நிறைய பேர் வராங்க, இவருமே கொஞ்சம் கொஞ்சமா தைக்கிறாரு. ஓரளவுக்கு இவரோட லைஃபை இவர் மேனேஜ் பண்ணிட்டு இருக்காரு. இன்னொன்னு பக்கம், அதாவது வந்து நான் வந்து ஒருத்தர் கூட போய் சந்தோஷமா வாழலான்ற மாதிரி போனாங்க பாத்தீங்களா ஒய்ஃப் ஆயிஷா, அதாவது அந்த ஃபர்ரானை நம்பி போனாங்க பாத்தீங்களா, ஃபர்ரானை பத்தி இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா தெரிய வருது. அது என்னன்னா, ஃபர்ரானை பொறுத்த வரைக்கும் ஒய்ஃப் விட்டு நான் பிரிஞ்சுட்டேன்னு சொல்லியிருப்பான், ஆனா ஒய்ஃப் விட்டு பிரியல. அவன் ஓரளவுக்கு தான் வசதி, அவன் வந்து பில்டப் கொடுத்த அளவுக்கு வசதி கிடையாது. உதாரணத்துக்கு அன்னைக்கு கார்லாம் வந்தது பாத்தீங்களா, இவன் காரா இருக்காது, இவன் முதலாளியோட காரா இருக்கும். இவன் வந்து இவனோட காருன்ற மாதிரிலாம் நம்ப வச்சிருப்பான். அவனை நம்பி போனதுக்கு அப்புறம் தான் ஆயிஷாக்கு ஒவ்வொன்றா தெரிய வருது, இன்னமும் அந்த ஒய்ஃப் இருக்காங்க, அதாவது அவன் ஒய்ஃபை விட்டு பிரியலாம் இல்ல, ஒய்ஃப் இருக்கதான் செய்யறாங்க. அதே மாதிரி அவன் பணக்காரலாம் கிடையாது, அவனே ஒரு சாதாரண லைஃப் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறது தெரியுது. இப்ப இன்னொன்னு ஒய்ஃப் இருக்கிறது தெரிஞ்சோன்னே இவன் என்ன சொல்றான்னா, நான் ஒன்னையும் பாத்துக்கிறேன், நீ இந்த இடத்துல இருந்துக்கோன்னு வேற ஒரு இடத்துல இவங்களை தங்க வைக்கிறான். அது ரொம்ப சின்ன இடமா இருக்கு. இவங்களுக்கு வந்து என்னடா இது, நம்ம அக்ரம விட்டுட்டு வந்தோம், இவன் என்னடா நம்மளை இப்படி ட்ரீட் பண்றானே அப்படின்ற மாதிரிலாம் இவங்க ரொம்ப யோசிக்கிறாங்க. வேற வழி இல்லைல்ல, இப்ப திரும்பி அக்ரம் முகத்தை எப்படி போய் நம்ம பாக்குறது, முடியாது, இங்கேயே இருக்கலாம்ன்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி இருக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஃபர்ரானை பொறுத்த வரைக்கும் போக போக டார்ச்சர் பண்றான். அது என்னன்னா வந்து ஒய்ஃபு கிட்டயும் அவன் கடுமையா தான் நடந்துக்கிறான், ஒய்ஃபு கிட்ட வந்து இவங்களை பாக்குறதுக்காக வரும்போது இவங்க கிட்டயும் கடுமையா தான் நடந்துக்கிறான். நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்டை விட்டுட்டு இவங்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டுமே அப்படின்ற மாதிரி இவங்களுமே கஷ்டப்பட ஆரம்பிக்கிறாங்க. இப்படிதான் இவங்களோட லைஃப் போக ஆரம்பிக்குது. இந்த பக்கம் வந்து இவரு அக்ரமுக்கு வந்து முன்னேற்றம் கொஞ்சம் கொஞ்சமா தெரிய ஆரம்பிக்குது. அது என்ன பண்றாருன்னா, இந்த செருப்பு தைக்கிற வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு பாத்தீங்களா, இவரை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி வந்து அந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்ல வேலை பார்க்குற வேலை தான் பார்ப்பாரு. இப்ப செருப்பு தைக்கிறவர் என்ன பண்றாருன்னா, லிங்க், அதாவது அந்த இப்ப ஒருத்தருக்கு வேலைக்கு ஆளு தேவைப்படும், ஆனா வந்து இன்னொன்று பக்கம் வேலைக்கு ஆள் நிறைய இருப்பாங்க, அவங்களுக்கு கிடைக்க மாட்டாங்க பாத்தீங்களா, அந்த விஷயத்த நம்ம சரி பண்ணலாம்னு நினைக்கிறாரு. அதாவது ஒரு இடத்துல வந்து வேலை வேணும், நிறைய பேர் இருப்பாங்க, ஆனா வேலை இருக்காது. இன்னொன்னு இடத்துல வந்து வேலை நிறைய இருக்கும், ஆளுங்க இருக்க மாட்டாங்க. இந்த ரெண்டு விஷயத்த நம்ம கரெக்டா கோஆர்டினேட் பண்ணிட்டோம்னா, சேர்த்து வச்சிட்டோம்னா நமக்கு கமிஷன் மாதிரி கிடைக்கும்னு நினைக்கிறாரு. இப்ப வேலை வேணும் அப்படின்னு கேட்கறவங்களுக்கு எல்லாம் இந்த இடத்துக்கு போனீங்கன்னா உங்களுக்கு வேலை இருக்குன்ற மாதிரி கரெக்டா அனுப்புறாரு. அதுக்கு கமிஷனா ஒரு அமௌண்ட் வாங்கிக்கிறாரு. அது மூலியமா இவரோட வாழ்க்கை வந்து கொஞ்சம் மேலே ஏற ஆரம்பிக்குது. இவர் சொந்தமா ஒரு கடை வைக்கிறாரு. இப்ப செருப்பு விற்கிறது, ஷூ விற்கிறது, இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அதே மாதிரி இவரோட எண்ணம் ஃபுல்லா வந்து என்னன்னா, அம்சாவை ஆளாக்கிடணும், நல்லா படிக்க வச்சிடணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. அதுக்கேற்ற மாதிரி அம்சாவும் இப்ப வெறி கொண்டு படிக்கிறான். ஏன்னா வந்து அம்மா இந்த மாதிரி அப்பாவை விட்டுட்டு போயிட்டாங்களே, நம்ம அப்பாவை எப்படியாவது முன்னேற்றிடணும் அப்படின்ற மாதிரி பையனுமே கடுமையா படிக்கிறான். அப்படியே வருடங்கள் ஓடுது பாத்தீங்களா. இப்ப அம்சாவை பொறுத்த வரைக்கும் பயங்கரமா மார்க் வாங்கிடுறான், மெடல்லாம் வாங்குறான். அப்பாவுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு, பையன் வந்து மெடல்லாம் வாங்கிட்டானே அப்படின்ற மாதிரி ரொம்ப சந்தோஷப்படுறாரு. பையனை பொறுத்த வரைக்கும் டிகிரியை வந்து நல்ல லெவல்ல முடிச்சிருக்கான் பாத்தீங்களா, ஒரு பெரிய இடத்துல வேலை கிடைக்குது. அந்த வேலைக்கு போனோன்னே இவங்களோட குடும்பமே வந்து மாற ஆரம்பிக்குது. இவங்களோட குடும்பத்தோட அமைப்பே, அதாவது இவங்க 2 பேர் தான் இருக்காங்க, ஒரு சாதாரண வீட்டுல இருக்காங்கல்ல, பையன் சம்பாதிக்க ஆரம்பிச்சோன்னே இவங்களுமே கொஞ்சம் நல்ல வீட்டுக்கு போறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல பையன் வந்து வேலை பார்க்குற இடத்துல ஒரு டாப் பொசிஷனுக்கு போயிடுறாரு. ஸோ சம்பளம்லாம் இப்போ அதிகமா வருது, அதுக்கேற்ற மாதிரி நிறைய மாற்றங்கள்லாம் வீட்டில் பண்றாங்க. பரவாயில்ல, நம்ம பையன் எப்படி ஆகணும்னு நம்ம நினைச்சோமோ அந்த மாதிரி ஆயிட்டான்ற மாதிரி அக்ரமுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னொன்று பக்கம் நமக்கு அவங்கள காட்டுறாங்க, யாரோ ஆயிஷாவை காட்டுறாங்க. அந்த ஃபர்ரான் இருக்கான் பாத்தீங்களா, போக போக பயங்கரமா டார்ச்சர் பண்றான். அதே மாதிரி அந்த ஃபர்ரானோட ஒய்ஃபுக்கும் இவங்களுக்கும் பிரச்சனை எல்லாம் வருது. இவளை வீட்டை விட்டு அனுப்ப போறீங்களா, அதாவது அந்த அஃபேர் விஷயம் எல்லாம் தெரிஞ்சிருது, நம்ம ஹஸ்பண்ட் நம்மளை ஏமாத்துறாருன்னு தெரிஞ்சிருது. ஹஸ்பண்ட் மேல கூட கோவப்பட மாட்டாங்க, இவங்க மேல கோவப்பட்டு இருக்காங்க. இதுக்கு மேல அவன் இந்த வீட்டுல இருக்கக்கூடாது, முதல்ல போக சொல்லுங்க அப்படின்ற மாதிரிலாம் பெரிய பிரச்சனை பண்றாங்க. இந்த ஃபர்ரானை பொறுத்த வரைக்கும் துரத்துறதுக்கான விஷயத்தெல்லாம் பண்றாரு. இதுக்கப்புறம் நீங்க இருக்க தேவையில்ல போன்னும் போது, நான் உங்களை நம்பிதானே இத்தனை வருஷம் இருந்தேன், நீங்க பண்ண கொடுமையெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேனே, என்ன துரத்துறீங்களே அப்படின்ற மாதிரிலாம் கெஞ்சி கேட்கும் போது கூட இவர் கண்டுக்கவே மாட்டாரு. நீ முதல்ல இங்க இருந்து போன்ற மாதிரி துரத்தி விடுறாரு. எங்க போறதுன்னே உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. சரி
என்ன பண்றது, நம்ம அக்ரம பார்க்க போலாமா, அவங்க வந்து இப்ப என்ன நிலைமையில இருக்காங்கன்னு தெரியலையே, பார்க்க போலாமான்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. அப்படி பாக்குறதுக்காக வரும்போது விசாரிக்கும் போதுதான் அக்ரமும் பையனால பயங்கரமா முன்னேறி இருக்கிறது தெரிய வருது. அதாவது பையனுக்கு ஒரு பெரிய வேலை கிடைச்சு இப்ப அப்பாவை உட்கார வச்சு பையன் பாத்துக்கிறான்றதெல்லாம் இவங்களுக்கு தெரிய வருது. இப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா வீட்டுக்கு போய் பார்க்கலாம்னு நினைக்கிறாங்க. இப்ப வீட்டுக்கு வந்து ஹஸ்பண்டையும் பையனையும் பாக்குறாங்க. பையனை வந்து கட்டி பிடிச்சி எமோஷனல்லாம் ஆயிட்டு இருக்காங்க, ரொம்ப எமோஷன் ஆயிட்டு இருக்காங்க. ஆனா பையனை பொறுத்த வரைக்கும் அம்மா மேல பயங்கர கோவத்துல இருக்கான். ஏன்னா விட்டுட்டு போயிட்டாங்கல்ல, அப்பா அவ்வளவு கெஞ்சி கூட வந்து அப்பாவுக்கு முடியல, காலில் அடிபட்டுச்சுன்னு விட்டுட்டு போயிட்டாங்கல்ல, இவங்களாம் ஒரு தாயான்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். ஹஸ்பண்ட் கிட்ட இவங்க தெரியாம நான் தப்பு பண்ணிட்டேன், நான் பண்ணது தப்பு தான் அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் கிட்டயும் மன்னிப்பு கேட்கிறாங்க. இப்ப நான் இந்த நிலைமையில இருக்கேன், எங்க போறதுன்னு கூட தெரியாம இருக்கேன், திரும்பி எனக்கு வந்து நீங்க மன்னிச்சு ஏத்துக்க முடியுமான்னு கேட்கும் போது இவரை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாருன்னா, உனக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு காசை தந்துடுறோம், நீ வந்து காசை வச்சுக்கிட்டு உன்னோட லைஃப் அமைச்சுக்கோ, இதுக்கு மேல வந்து நீ ஏதாவது எப்படி வாழணும்னு நினைக்கிறியோ அந்த மாதிரி வாழ்ந்துக்கோ, ஆனா திரும்பி உன்னை வந்து நான் ஏத்துக்க மாட்டேன், பையன் ஏத்துக்கிறது அவன் விருப்பம், பையன் அம்மாவா பார்க்கலாம், அப்படி பார்க்காம போலாம், ஆனா நான் வந்து இதுக்கப்புறம் மனைவியா ஏத்துக்க மாட்டேன், பண பிரச்சனை இருக்குல்ல, அதாவது இப்ப எவ்வளவு காசு தர முடியுமோ, ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்கு எவ்வளவு காசு தர முடியுமோ அந்த காசை வேணா தரோம், ஆனா கண்டிப்பா மன்னிப்புன்றது மட்டும் உனக்கு கிடையவே கிடையாதுன்னும் போது இவங்க பையனை பார்த்துட்டு இருக்காங்க. பையனை பொறுத்த வரைக்கும் பேச கூட விரும்பல, ஹஸ்பண்டாவது பேசி ஹெல்ப் பண்றன்ற மாதிரி சொல்றாரு பாத்தீங்களா, பையன் பேச கூட விரும்பல, தலையை திருப்பிக்கிறான். இவங்களுக்குமே ரொம்ப கஷ்டமா போயிருது. நம்ம வந்து வசதியான ஒருத்தனை பார்த்தோன்னே ஹஸ்பண்டை விட்டுட்டு போலாம், அந்த ஒரு ரிச்சான லைஃப்க்கு போலான்னு நினைச்சோம், அது எவ்வளவு பெரிய தப்பு. ஏன்னா அந்த இடத்துக்கு போய் ஒரு நாள் கூட நம்ம நிம்மதியா இல்ல, இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு தான் இருந்தோம், அதையும் தாண்டி இப்ப துரத்தியும் விட்டுட்டாங்க, அதாவது ஹஸ்பண்டு கூட இருக்கிறத விட்டுட்டு நம்ம போனது ரொம்ப பெரிய தப்பு, அதுக்கான தண்டனையை தான் நம்ம அனுபவிக்கிறோம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அழுதுகிட்டே இந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. இதோட இந்த கதை முடியுது. கண்டிப்பா இந்த கதை உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இதே மாதிரி நிறைய கதைகள் நம்ம சேனல்ல இருக்கு, அதெல்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, அப்பதான் உங்களை மாதிரி பாக்குற நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் சேர்க்கப்படும். திரும்பி வேற ஒரு காணொலி மூலியமா உங்களை வந்து பாக்குறேன். இப்போதைக்கு உங்ககிட்ட இருந்து விடைபெறேன். நன்றி, வணக்கம்.